அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல். குரு திசையில் சந்திரன் புத்தி நடந்தால் என்ன பலன்? குரு திசையில் சந்திரன் புத்தி நடந்தால் ஆதிகால பரிகார கோவில்களும் அதுக்குரிய பலாபலன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒருக்கா சுற்றி வருவார். சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒருக்கா சுற்றி வருவார். குரு ஒரு வருஷமே ஒரு வருஷம் ஒரு நாள்னா 12 வருஷம் ஆனால் தான் ஒரு கட்டமே சுற்றி வருவார். 12 கட்டம் சுற்றி வருவார். இவங்க 2 பேரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு நிதானமாக நகர்ந்து போவார். சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்கா வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பார். யாருக்கெல்லாம் குருச்சந்திர யோகம் இருக்குதோ அவங்க ஒரு நல்ல ஜாதகம்தான். ஆனால் அவங்க வந்து குருகட்ட ஆசீர்வாதம் எப்போவுமே வாங்கணும். எப்போவுமே குருகட்ட ஆசீர்வாதம் வாங்கிடணும். யாராவது பெரியவங்க கண்டால் அவங்க காலத்தொட்டு கும்பிட்டு அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி என்னை இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னை வாழ்த்துங்க, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி பெரியவங்ககிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படின்னா பாரு. ஏன் அப்படின்னா, குருகிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறேன்னா, இந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, குருகட்டத்தை சந்திரன் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்து குருகிட்ட இருக்கிற வித்தையெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டவர் சந்திரன். அப்படின்னா பாருங்கள், அது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு தெரிஞ்சு சந்திரன் போய் குருகிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய ஞான சக்தியெல்லாம் பெற்றுட்டு போய் நம்மளும் குருவோட ஆசீர்வாதத்தால் இந்த உலக மக்கள் நலனுக்காக ஒரு யாகம் செய்யணும்னு சொல்கிறார். இந்த உலக மக்கள் நலனுக்காக ஒரு யாகம் செய்யணும்னா இந்த உலக மக்களே வறுமையெல்லாம் வாழணுங்கிற எண்ணம் பெருசு தான். அப்போ கண்டிப்பாக அந்த யாகம் நல்லபடியாக நடக்கணும். இது ஒரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைங்கிறனால ஒரு குருவை முன்னாடி வச்சு செஞ்சால் இன்னமும் நம்ம நல்லா இருக்கலான்னு யதார்த்தமாக போய் குருகிட்ட போய் இவர் பஞ்சாங்கம் பார்த்து ஒரு தேதி குறிச்சிட்டு போய் குருகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. குருவே, இந்த தேதி, இந்த கிழமை, நட்சத்திர, திதி, யோகம், கரணத்தில் நல்ல நாட்கள் வருது, அதனால் நான் நாள் குறிச்சிட்டேன். இந்த நாளில் வந்து நீங்கள் எனக்கு வந்து யாகத்தை தொடங்கி கொடுக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு முழுசாக வேணும்னு இவர் சந்திரன் சொல்கிறார். உடனே வாங்கி பார்த்துட்டு, மன்னிக்கணும் சந்திரா, இந்த திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த நாள் எனக்கும் நல்ல நாள்னு சொல்லி நான் இன்னொரு யாகம் ஒருத்தர் செய்கிறாங்க, நான் அங்கே வந்து நான் தெய்வம் போடுறேன், அதனால் வந்து அதுக்கு அங்கே தான் நான் போகிறேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டேன். இன்னி என்னால் கொடுத்த வாக்கை மாற்ற முடியாது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லும். அப்போ உடனே சந்திரன் ரொம்ப வருத்தப்படுறார். என்ன வருத்தப்படுறார்? இப்படி குருகிட்ட கற்றுக்கிட்டு போய் நான் ஒரு யாகம் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நடத்துகிறேன், எனக்கு குரு இல்லாமல் நடத்துகிறது எப்படி அப்படி ரொம்ப வருத்தப்பட்டோன்னே உடனே சோர்ந்து போய் உட்கார்றார். இது சோர்ந்து போய் உட்கார்ந்தோன்னே குரு ஒரு ஆசீர்வாதத்தால் என்ன சொல்கிறாருன்னா, குரு, சந்திரா, நான் வராட்டி என்ன, என்னோட வாழ்ந்த மனைவி, என்னுடைய பாதி பங்கு மனைவி கிட்ட இருக்குது, மனைவி கிட்ட என் சக்தி இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு வந்து யாகத்துக்கு நான் வரவேற்பறைக்கு நான் அழைச்சி விடுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போய் யாகம் முடிச்சுட்டு கொண்டு விடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீ போய் செய்யின்னு சொல்லும். அப்போ குரு நம்பிக்கையோடு கொண்டுட்டு போய் நீ போய் அவருக்கு யாகம் செய்கிறக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வான்னு சொல்கிறார். அப்போ இந்த சந்திரனுடைய குருவோட மனைவி 2 பேரும் சேர்ந்து அங்கே யாகம் தொடங்குறாங்க. இப்போ பூஜை பொருள்கள் எல்லாம் போடுறாங்க, மோதிரம் போடுறாங்க, சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க, மாலை மரியாதை, கிரிகடங்கள் எல்லாமே நடக்குது. இது எல்லாம் சிறப்பாக நடக்கும்போது என்னாகுது அப்படின்னா, இந்த குருவோட மனைவிக்கு ஒரு புல் அரிக்குது. என்னமோ நம்ம வந்து ஒரு தம்பதி சகிதமாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே. அப்போ சந்திரன் என்பது பேரழகு, வசீகரமான பார்வை, வசீகரமான முகம், இது எல்லாமே சந்திரனுடைய சக்தியே. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா இசைக்கு மயங்காத கலைவாணியே இல்லைங்கிற மாதிரி சந்திரனை பார்த்து, பேரழகை பார்த்து அந்த அம்மா மயங்கிட்டாங்க. இந்த மயங்கின விஷயம் வாழ்கிறது சந்திரனோடவே நம்ம ஐக்கியமாயிரணும்னு அவங்களோட எண்ணம் உதயமாயிருச்சு. இந்த மனசுக்குள்ளே உதிச்சதை அப்படியே யாகத்திலேயே சங்கல்பத்தை எடுத்துட்டாங்க. இந்த யாகம் சங்கல்பம் எடுத்தோடனே சந்திரனுக்கு வந்து இந்த விஷயத்தை சந்திரனுக்கு சொந்தமாகிற மாதிரி இந்த சங்கல்பத்தை எடுத்துட்டாங்க. எல்லாம் யாகமெல்லாம் முடியுது, மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு பிரசாதங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த இடமே ஒரு பவர் ஆகிப்போச்சு. இந்த யாகம் நடத்த அது எல்லாமே பவர் ஆயிடுச்சு. இந்த யாகத்தில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறனால மிகப்பெரிய பவர். அப்போ இந்த பவர் ஆன உடனேயுமே மக்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா,
கடைசியில் 3 நாள் கிளம்பிச்சு இந்த குரு வந்து மனைவி ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனைவி ஏன் வரல அப்படின்னு கேட்டோடனே உடனே ஆள் விட்டு போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சந்திரன்கிட்ட போகும்போது அங்கே அந்த அம்மா சொல்லுது, நான் வர முடியாதுன்னு சொல்லும். அப்போ குருக்கிட்ட வந்து சொன்னோன்னே குருவே கோப பார்வையில் போகிறார். ஏம்மா வரல, யாகத்துக்கு நீ நல்லா தானே போனேன், உனக்கு என்ன பிரச்சனை இங்கே நடந்ததுன்னு கேட்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய மனைவியாத்தான் நான் வாழ்ந்தேன், எல்லாமே இருந்தேன். இந்த இடத்துல இந்த யாகத்தில் வந்து சந்திரனுடைய பார்வையும் அதனுடைய வசீகரத்தன்மையும் பார்த்து இந்த இடத்துல நின்று நாங்கள்லாம் ஒன்றா நிற்கும் போது எனக்கு தன்னை அறியாமல் அவர் மேலே ஒரு எண்ண ஆசைகள் வந்து உருவாயிருச்சு. அதனால் உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவங்களோடவே நான் இருந்துக்கிறேன், இங்கேயே வாழ்ந்துக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்ல அவர் குருவுக்கு மாளாத கோபம். அப்போ இதை கேட்டுட்டு நீ என்ன சந்திரா சொல்கிறேன்னு கேட்க, நான் என்ன சொல்லட்டுங்க, அவங்கள் விருப்பமே என்னோடய விருப்பம்னு சந்திரன் சொல்லிட்டார். சந்திரனுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க மயங்கிட்டாங்கன்னு. இதை தெரிஞ்ச சந்திரனும் சார்பாக சொல்ல 2 பேரும் சேர்ந்து குருவை ஏமாற்றி போட்டாங்க. இது ஏமாத்தணுன்னு என்ன போச்சு, அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார். என்ன சாபம், நீ வந்து என்னுடைய மனைவியை நான் யாகம் நடத்தி உலக மக்கள் நலனுக்காக நீ ஒரு யாகம் செய்கிறேன்னு சொன்னேன், நான் அதை நம்பித்தானே நான் விட்டேன். இப்போ கடைசியில் அவங்க மனமாற்றத்துக்கே கொண்டு வந்துருச்சே, இப்போ எனக்கு வாழ்க்கை இல்லாமல் போச்சல்ல அப்படின்னு நினச்சி நீ குறித்து வச்சுக்கோ இந்த தேதியை. இன்றைக்கி இந்த நாள், திதி, நட்சத்திரம், கிழமை, யோகம், கரணம் எல்லாம் இன்றைக்கி உன்னோட சக்தியா. இன்றைக்கி இந்த நாள்லேருந்து இனிமேல் நீ வளரவே மாட்ட, தேஞ்சு தான் போவ, ஏன்னா என் மனைவியை நீ எடுத்துகிட்டு போனதுனால அப்படின்னு இவர் ஒரு புராண கதையாக அந்த குரு சொல்ல. அப்போ உடனே அப்போ தான் வந்துச்சு, அதில் இருந்து தான் சந்திரன் வந்து தேய்புரை பிறந்ததுக்கு காரணம். அப்போ வளர்புறையோட இனிமேல் நீ வளர மாட்டேன்னு சொன்னதுனால தான் சந்திரன் 15 நாளைக்கு வளர்புறையாகவும் மீதி 15 நாளைக்கு தேய்புறையாகவும் வந்ததுக்கு காரணமே இந்த குருவோட மனைவியை சந்திரனை எடுத்துகிட்டு போய் குரு சாபத்தை வாங்கினதுனால சந்திரன் தேஞ்சு போனார். அதனால தான் தேய்புரை. எப்படி இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியணும். அது ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா, இதெல்லாம் ஆதிகால புராணத்துகளில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தேய்புரையில் நல்லது செய்யக்கூடாது, தள்ளி வளர்புறையில் நல்லது செய்யுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா இதுதான். தேய்புரை என்பது வளராது, தேய்மானம் ஆகுமா. அதனால் என்ன சொன்னாங்க, வளர்புறையில் செய்யுங்க வளரும்னு சொன்னாங்க. அப்போ வீடு கட்டுறது தேய்புரையில் பாலக்கால் போடாதீங்க, கல்யாணம் வைக்கிறது தேய்புரையில் போடாதீங்க, தேய்புரையில் தாலி கட்டாதீங்க, தேய்புரையில் வளகாப்பு செய்யாதீங்க, தேய்புரையில் கடன் வாங்காதீங்க, தேய்புரையில் எல்லாமே இது எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே தேய்புரையை அந்த காலத்தில் ஏன் ஒதுக்கப்பட்டதுன்னா குருவோட சாபம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால தேய்புரை வந்தாலே ஒரு 15 நாள் துக்கம்தான். அதனால் வளர்புறையில் செய்யுங்கன்னு சொன்னாங்க முன்னோர்கள். எப்படி அப்போ இனிமேல் நீங்கள் வளர்புறையில் வளரும் காலம் வரணும்னா வளர்புறையில் செய்யுங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமம் முடிஞ்சு 3ஆவது நாளில் இருந்து பௌர்ணமி வரைக்கும் இது வந்து வளர்புறை. அதில் நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்குங்கிறத ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம். அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு திசையில் குருபுத்தி நடக்குதோ, குருவும் சந்திரனும் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது தன்னை அறியாமல் காணாமல் போய் திரும்பி வருவாங்களாம். ஏன் காணா போய் வரணும், ஏன்னா இவருக்கு போனவர் திரும்பி வரல. குருவோட மனைவி போனாங்க, குருச்சந்திர யோகம் இருந்தனால போனாங்க, குருவும் சந்திரன்கிட்ட போன ஒன்று திரும்பி வரல. அப்போ என்ன ஆச்சுன்னா தாட்டி விட்டாச்சு, அங்கே இந்த விவகாரங்கள் நடக்குது. அப்போது இது எல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் குரு திசையில் சந்திர புத்தி நடந்தால் ஒரு குருகட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அந்த கோபமாவது கொஞ்சம் தனியுங்கிறதுக்காகத்தான் யாருக்கெல்லாம் குருச்சந்திர தோஷம் இருக்கிறதோ, குருவும் சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம்னு சொல்கிறாங்க. குருச்சந்திர யோகம் இந்த கதையில் எப்படி வருதுன்னு பாரு. அதனால் குருவை பாட்டை இந்த சந்திரன் மனசு குளிரணும்னா குருவுகட்டுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அவர் கையில் ஒரு மஞ்சள் அரிசி போட்டார்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சால் குருச்சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யுங்க. எல்லாமே இந்த அதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் கையில் இந்த புத்தகம் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசன்ன, ஜோதிடம் எல்லாமே சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் பார்க்குறோம். மற்ற தினங்கள் எல்லாம் ஜோதிடம் வந்து திருப்பூரில் பார்க்குறோம். இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் ஒரு ரூல். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எத்தனையோ விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பதிவுகள் அதில் இருக்குது. ஆதிகால பரிகாரங்கள் நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதிலேருந்து எடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம திருச்செந்தூர், ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயில் இதெல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் நிறையா பூஜைகள், யாகங்கள், அது இல்லாமல் நிறைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே மக்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே மக்களுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.